Example 9.7. Given below are the data relating to the sales of the product in the district. Fit a straight line print by the method of the least squares on the tablet and tablet the trend values. The horizontal நம்ம years and sales அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வெர்டிக்கலாக நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி computation of the trend values by the method of the least squares. இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 8ன்றது என்னது ஈவன் நம்பர் இல்லைங்களா? அப்போ in case of the even numbers of the years, let us to consider x equal to x minus arithmetic mean of the two middle years by 0.5. புரியுதுங்களா? அதை தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அது எப்படி போடுறோம் அப்படின்றத இங்கே கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிற ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிற அந்த டேபிளை நம்ம வெர்டிக்கலாக எடுத்துக்கிறோம். இயர் வந்து ஸ்மால் எக்ஸாக போட்டுக்கிறோம், சேல்ஸை வந்து கேபிட்டல் ஒய்யாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ் மைனஸ் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த டூ மிடில் வேல்யூஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த மிடில் வேல்யூவை பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை எல்லாம் நம்ம இங்கே எழுதும் 1995லேருந்து 2002 வரைக்கும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதில் இந்த ஒரு வேல்யூ போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு வேல்யூ போகும், இங்கே ஒரு வேல்யூ போகும்போது இங்கே ஒரு வேல்யூ போகும், இங்கே ஒரு வேல்யூ போனோம், இங்கே போனோடனே பேலன்ஸ் மீதி எது இருக்குன்னா 1998 to 1999 இருக்கும் இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதான் 1998யும் ப்ளஸ் 1999 டிவைடட் பை 2. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1998.5 அப்படின்றது கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அதை தான் நம்ம இங்கே எக்ஸ் மைனஸ் அந்த 1998.5 0.5 அங்கே எக்ஸ்ன்னு சொல்கிறது 1995. புரியுதுங்களா? அந்த எக்ஸ்ன்னு சொல்கிறது ஸ்மால் எக்ஸ்ன்றது என்னது 1995 மைனஸ் இந்த மீன் வேல்யூ வச்சுக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 மிடில் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 1998.5 பை 0.5 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -7 கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அதை இங்கே எடுத்து எழுதிடும். அடுத்தது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். கேபிட்டல் எக்ஸு நம்ம 0.7, கேபிட்டல் ஒய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற 6.7. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு, அப்போது 6.7 into -7 minus 46.9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அடுத்தது எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர். கேபிட்டல் எக்ஸ் என்னது இங்கே இருக்கிறது இல்லைங்களா, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், 7 7 சார் என்ன ஆகிடும், 49 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது கேபிட்டல் ஒய் இன்ட்டு ஸ்மால் டி. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதேமாரியே எல்லா சம்ஸையும் போட்டுக்கிட்டே வரோம். புரியுதுங்களா? 1996 மைனஸ் 998.5 பை 0.5ல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். அந்த -5ஓட இந்த 5.3 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 26.5 வரும். அதை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்ன்னு சொன்னால் இந்த கேபிட்டல் எக்ஸ், இது தானே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 5 5 சார் 25. அதுவும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதோட கண்டுபிடிச்சிடும். ட்ரெண்ட் வேல்யூ அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். அதேமாரி 1997 எக்ஸுக்கு பதில் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் வந்து என்னது 1997 இல்லைங்களா. அதோட இந்த 998.5 0.5 நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதோட நம்ம என்ன செஞ்சிடும், கேபிட்டல் எக்ஸோட கேபிட்டல் ஒய், அப்போ 4.3 இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா. அந்த 4.3யோட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இன்ட்டு -3 பண்ணுறோம். அப்போ என்னது -12.9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது இதோட போட்டுரும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்ன்றது கேபிட்டல் -3 இல்லைங்களா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்புறம் +3 +9 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதேமாரி இங்கே வந்திருக்கிறதுலையும் அதேமாரி 1998 எக்ஸுக்கு பதில் ஸ்மால் எக்ஸ் பதில் 1998 போட்டுட்டு இங்கே 1998.5 டிவைடட் பை 0.5 அப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? டிவைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும், தப்பு இல்லாமல். அந்த -1 வந்துடுச்சு. இப்போ கேபிட்டல் எக்ஸ் கிடச்சாச்சு. இதோட கேபிட்டல் ஒய்யோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், அதுதான் XY இல்லைங்களா. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு இன்ட்டு 1 பண்ணும்போது -6.1 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அதை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 × 1 1. அந்த எக்ஸோட ஸ்கொயர் தூக்கி இங்கே எழுதிடும். இந்த வேல்யூ முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன இருக்குது, நம்மளுக்கு 1998 இருக்குது. அதுதான் ஸ்மால் எக்ஸ் வேல்யூ ஆகும். -1998.5 பை 0.5ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் இது என்ன கிடைக்கும், எக்ஸ் வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த 1ஓட இந்த ஒய் இருக்குது பார்த்தீங்களா,
கேபிட்டல் ஒய் 5.6 அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 5.6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 5.6 அப்படியே எக்ஸ்ஒய்க்கு பதில் அங்கே எழுதிடுறோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போது இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும், 1 தான் வரும் இல்லைங்களா, அதுவும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஸ்மால் எக்ஸுக்கு பதில் 2000 மைனஸ் 1998.5 பை 0.5 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறோம். 0.5ல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அந்த 3யோட அது கேபிட்டல் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒய்க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 7.9 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு 23.7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதோட நம்ம எக்ஸ்ஒயை போட்டு முடிச்சிடறோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. எக்ஸ் என்ன இங்கே கொடுத்துருக்கிறதா, இதுதான் கேபிட்டல் எக்ஸ் இல்லைங்களா. கேபிட்டல் எக்ஸுக்கு 3 சார் என்னது, 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். அதையும் போட்டுட்டோம். அடுத்தது 2001 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த 2001க்கும் அதேமாரியே என்ன செய்கிறோம், இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதில் 2001 நம்ம போட்டுக்கிறோம். 2001 மைனஸ் 1998.5 மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0.5 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 5ஓட என்ன செய்கிறோம், கேபிட்டல் எக்ஸ் இதுதானே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒய் போடணும். ஒய்க்கு பதில் அங்கே என்ன இருக்குது, சேல்ஸில் வந்து 6.1 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 42.7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 42.7 தான் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு ஒய். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ 5 சார் என்ன கிடைக்கும், 25. அதை தூக்கி இங்கே போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 2002. அதுதான் கேபிட்டல் எக்ஸ். அந்த கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுக்கு வந்து வேல்யூ 2002 மைனஸ் 1998.5 லெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் 0.5 பண்ணும்போது நம்மளுக்கு 7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 7ஓட இந்த கேபிட்டல் ஒய்யோட 6.1 நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது, 42.7 கிடைக்குது. அந்த 42.7 நம்ம எக்ஸ்ஒய்க்கு பதிலுக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்கிறது 7 இல்லைங்களா. அப்போ 7 சார் எவ்வளவு, 49 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போது நம்ம ஸ்மால் எக்ஸ் இயருக்கு வந்து என்னது, ஸ்மால் எக்ஸ் போட்டிருக்கோம். சேல்ஸுக்கு கேபிட்டல் ஒய் போட்டிருக்கோம். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்கிற ஸ்மால் எக்ஸ் மைனஸ் அந்த சம் ஆஃப் த 2 மிடில் இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 1998.5 அப்படின்னு கிடைக்குது. அதை போட்டுட்டு 0.5 டிவைட் பண்ணோம்னா இந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ எல்லாம் கிடைக்குது. அதை எல்லாம் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் இன்ட்டு த ஒய் கேபிட்டல் ஒய், இது ரெண்டுத்தையும் நம்ம போடும்போது அந்த வேல்யூஸும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, அதுவும் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிருச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ஒன்லி என்னதை பார்க்கணும், ட்ரெண்ட் வேல்யூ மட்டும்தான் போட்டு பார்க்கணும் இல்லைங்களா. அந்த ட்ரெண்ட் வேல்யூ போட்டதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குது, இதெல்லாம் -5 -7 -7 -5 -3 -1 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு -16 வரும். இங்கே இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ண பாருங்கள், 1 3 5 7 இதெல்லாம் ஆட் பண்ணால் +16. அப்போ +16 -16 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது எப்பயுமே அதேமாரி தான் வரும் டோட்டலாக பார்க்க போனோம்னா இல்லைங்களா. அப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ஆன்சரே கரெக்ட் அப்படின்ட்டு இது வரைக்கும் போட்ட ஸ்டெப்ஸு கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு போட்டிருக்கிற சம்ஸு ப்ராப்ளம் ஏதோ இருக்குன்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதனால் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்தாச்சு, இந்த சம்மு கரெக்டுன்னு நம்மளுக்கு அர்த்தம். இங்கே 1 2 3 4 5 6 7 8 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 8 இருக்குது, அதனால் போட்டாச்சு. அடுத்தது இந்த சம்மேஷன் ஆஃப் ஒய், இது ஒய் தானே, சம்மேஷன் போது டோட்டல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 47.5. இதையெல்லாம் எடுத்து எதுனா 47.8 நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம பார்த்தோம், ரெண்டுத்தையும் ப்ளஸ் மைனஸ் போடும்போது +16 -16 நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது சம்மேஷன் ஆஃப் XY, சிக்மா XY, அதுதான் எவ்வளவு, இதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதுவும் அதேமாரி மைனஸ் வேல்யூ தனியாக வச்சுக்கணும், ப்ளஸ் வேல்யூ தனியாக வச்சுக்கணும். இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும், போட்டு பார்த்து சிம்பிளிஃபை பண்ண எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இப்போ மைனஸ் வேல்யூ எல்லாம் எடுத்து போட்டோம்னா -92.4 வரும் இல்லைங்களா. இதேமாரி ப்ளஸ் வேல்யூ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 101 வரும். ஸோ இதிலிருந்து நம்ம லெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8.6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், அதுதான் என்னது 8.6 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ ப்ளஸ் வேல்யூலேருந்து மைனஸ் வேல்யூ போட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 8.6. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரை இதையெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா 168. இது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதையும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேல்யூ தான் ட்ரெண்ட் வேல்யூ, கேபிட்டல் ஒய் இன்டூ டி. அது எப்படி போடுறது அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம இங்கே கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஸ்மால் ஏன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரெண்ட் வேல்யூ போட்டோன்னா சம்மேஷன் ஆஃப் ஒய் பை என். இப்போ சம்மேஷன் ஆஃப் ஒய் என்னது 47.8, அது போட்டுக்கிறோம். எண்ணுக்கு பதில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 8. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 5.975 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்தது என்ன செய்கிறோம், பி, ஸ்மால் பி.
அது summation of xy by summation of x square. அப்போ summation of sigma x square by sigma xy by sigma x square. அப்போ ஃபஸ்ட்டு 8.6 நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே டிவைடு பை summation of x square வந்து 168. இதை டிவைட் பண்ணோம்னா 0.05119 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. therefore the required equation of the straight line is trend is given. அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? y equal to a plus bx அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ yக்கு y as it is அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. ஏக்கு பதில் இந்த ஏக்கு பதில் என்ன கிட்ட 5.975 அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம். பிக்கு பதில் என்ன செஞ்சுக்கிறோம்? இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குது இல்லைங்களா. 0.05 அப்படின்ற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. 0.05119 அந்த வேல்யூ எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இன்டூ எக்ஸ்ன்றதை அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சிருந்ததுன்னா அதுதான் ஒய்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு ட்ரெண்ட் வேல்யூஸில் வரும். அது எப்படின்றது அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ், ஒய்க்கு ஒய் அப்படியே போட்டுட்ருக்கோம். ஏக்கு பதில் 5.975 எடுத்துட்டோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். பிக்கு பதில் 0.05119 போட்டுட்டு இன்டூ எக்ஸ் அப்படியே போட்டுட்ருக்கோம். புரியுது இல்லைங்களா. நம்ம எப்பயுமே நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது? ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998.5 பை 0.5 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போது நம்ம அதை தான் பண்ண போகிறோம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னது அங்கே கொடுத்துருக்கிற இயர் ஸ்மால் எக்ஸ் 1995 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஒய்டி கண்டுபிடிக்கிறது கேபிட்டல் ஒய் இன்டூ டி. அப்போ கேபிட்டல் ஒய்க்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? 5.975 எடுத்துகிட்டு ப்ளஸ் பிக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்? 0.05119 இன்டூ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சது இந்த ஸ்மால் கேபிட்டல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 1995க்கு என்ன வந்திருக்கு? -7. அதை தூக்கி அங்கே எழுதிக்கிறோம். புரியுதுங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5.61667 அப்படின்னு வருது. நம்ம ரவுண்ட் ஆஃபாக எடுக்கும்போது 5.6167 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதேமாரி செகண்ட் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1996 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அது வந்து ஸ்மால் எக்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். -998.5 பை 0.5 அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும் இல்லைங்களா. இது வந்து ஏவோட வேல்யூவாகவும் ப்ளஸ் இது பியோட வேல்யூவாகவும் அங்கே கேபிட்டல் எக்ஸுக்கு பதில் நம்மளுக்கு என்னது 0.5 அப்படின்றது -5 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லைங்களா. இதை தான் நம்ம இங்கே ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேபிளில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ நம்ம இது போட்டாச்சு. போட்ட உடனே என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 5.71905 வருது. நம்ம ரவுண்ட் ஆஃபாக எடுக்கும்போது 5.7190. 5ம் 5க்கு மேலே வந்ததுன்னா இங்கே நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டோம்னா 91 வருது. அதுமாரி இங்கே கூட பாருங்கள் 67 5க்கு மேலே வரதுனால இங்கே என்ன செஞ்சிடும்? 5.6167 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். 4 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதேமாரி ஒய் ஈக்குவல் டு 1997 அதே ஸ்மால் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 1997. அதை தான் நம்ம ஒய் இன்டூ டி இல்லைங்களா. கேபிட்டல் ஒய் வந்து நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுட்ருக்கோம்? ஏ ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ். அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? 5.975 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அதோட ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 0.05119 இன்டூ அந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ தான் என்ன செஞ்சுருக்கோம்? -3 அப்படின்னு அந்த டேபிளில் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதை எடுத்து போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 5.82143 வருது. 5க்கு மேலே இல்லாததுனால ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாமல் நம்ம என்ன 5.8214 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 1998 அப்படின்னு வருது ஸ்மால் எக்ஸு. அப்போ ஒய் டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஒய்டின்றது என்னது? ப்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஈக்குவல் டு அப்போது நம்ம ஏக்கு பதில் என்ன செய்யணும்? 5.975 இல்லைங்களா. அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அதை போட்டுக்கிறோம். பிக்கு பதில் 0.05119 அப்படின்றது அதையும் நம்ம போட்டுக்கிறோம். ஏவோட வேல்யூ ப்ளஸ் பியோட வேல்யூ அந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ அதுவும் நம்ம டேபிளில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தான் -1ன்னு போட்டுட்டோம். அப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 5.92381 அப்படின்னு வருது. இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 5.9238 ஏன்னா 5க்கு மேலே வர்றதுனால 38 தூக்கி 5.9238 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம்.
அடுத்தது when x equal to 1998 அப்போ ஸ்மால் எக்ஸ்ன்றது என்னது அந்த இயரை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த இடத்துல நம்ம அந்த வேல்யூவை போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போது ட்ரெண்ட் வேல்யூ என்ன வருது 5.975. ஏக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ எழுதுறோம் 5.975. இது எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். ப்ளஸ் அதே மாதிரி பியோட வேல்யூ 0.05119. இதுவும் கான்ஸ்டண்ட்டாக வரும். இங்கே மாறுறது அந்த எக்ஸ் பார், கேபிட்டல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிட்டல் எக்ஸ் ஒண்டி தான் நம்மளுக்கு மாறும். அந்த கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் அந்த 1998.5 டிவைடட் பை 0.5 அப்படி நம்ம ஒரு காலம் போட்டோம் போது இல்லைங்களா முன்னாடி, அதிலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6.02619 அப்படின்னு வருது. 5க்கு மேலே வரதுனால இது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 4 டெசிமலுக்கு இங்கே ஒரு 2 ஆட் ஆகிடும். 1 ஆட் பண்ணும்போது 6.0262 அப்படின்னு நம்மளுக்கு மாறிடும். அடுத்தது ஸ்மால் எக்ஸோட வேல்யூ வந்து 2000 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ 2000 நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூ 5.975 ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறோம், பிக்கு பதில் 0.05119 இன்ட்டு அந்த கேபிட்டல் எக்ஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலத்தில் போட்டிருக்கோமே 2000க்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 3ன்றது வரும் இல்லைங்களா, அந்த காலத்தில் டேபிளில் இருக்கும், அதில் பார்த்து அந்த 3யை போட்டுக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 6.12857 அப்படின்னு வருது. 5க்கு மேலே இருக்கிறதுனால 4 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு டெசிமலை இங்கே போட்டுக்கிறோம். அப்போது இங்கே 1 வரும்போது என்னது 5 + 1 6 ஆகுது. அப்போ 6.1286 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே என்ன வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 2001 அப்படின்னு ஸ்மால் எக்ஸ் கிடைக்குது. அப்போ ஏக்குள்ள வேல்யூ ஏவை எழுதிடுறோம், பிக்குள்ள வேல்யூ பியை எழுதிடுறோம், ப்ளஸ் அந்த எக்ஸ் பாரோட வேல்யூ மட்டும் என்ன எழுது நம்மளுக்கு 5ன்னு அங்கே வருது இல்லைங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 6.23095 அப்படின்னு வருது. நம்ம 4 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுல 5க்கு மேலே இங்கே இருக்கிறதுனால ஒரு நம்பரை இங்கே ஆட் பண்ணுறோம். இட் பிகேம் 6.2310 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2002 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 2002னா ஏவோட வேல்யூ 5.975 ப்ளஸ் பியோட வேல்யூ 0.05119. அதுக்கப்புறம் நம்ம கேபிட்டல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ ப்ளஸ் பி இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ், அந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் 7. அதையும் மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு 6.33333 அப்படின்னு போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு 5க்கு 4 டெசிமல் பிரிக்கணுன்றதுனால நம்ம என்ன செய்கிறோம், 5க்கு மேலே இருந்தால் இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம், இங்கே 5க்கு மேலே இல்லை, அதனால் 6.33333 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். இது அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா தயவுசெய்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த வீடியோவை அழகாக போட்டு பாருங்கள், என்னெல்லாம் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸு கொடுத்துருக்கிறத அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா. இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த அடுத்து அந்த டேபிளில் எல்லாமே போட்டிருக்கோம். புரியுதுங்களா, அதையும் பார்த்துருவோம். அங்கே இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் வேல்யூஸ் ஒய் இன்ட்டு டி, கேபிட்டல் ஒய் இன்ட்டு டி, அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. த அசம் டு ஃபைண்ட் த ட்ரெண்ட் வேல்யூ ஆஃப் த டேபிளேட்டட் காலம். அங்கே டேபிளேட்டட் காலத்துக்குள்ள ட்ரெண்ட் வேல்யூ இதுதான் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். புரியுதுங்களா. ஸோ இப்படி அழகாக பொறுமையாக உட்காந்து அது க்ளீனாக அழகாக போடுங்க. கொடுத்துருக்கிற ஹொரிசாண்டல் அங்கே அந்த காலத்தை வந்து நீங்கள் இயரும் சேல்ஸை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக இப்படி எழுதிட்டு அங்கே கேபிட்டல் எக்ஸ் பார் எக்ஸ்ன்னு ஒன்று போட்டுக்கணும். புரியுதா. கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998/5/0.5. இந்த 1998.5ன்றது என்னது, அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த 2 மிடில் வேல்யூஸ் இல்லைங்களா. அதை 0.5ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு ஒய், கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லும்போது என்னது, இந்த கேபிட்டல் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 1 இதுதான் கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் ஒய்ன்றது ஆல்ரெடி எங்கள் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 6.7. அது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தான் இது கிடைக்குது. அதை ஸ்கொயர் அடுத்தது என்ன செய்யும், கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயரும் போது இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. அப்புறம் ட்ரெண்ட் வேல்யூன்றது இப்போ நம்ம தனியாக பார்த்தோம் ஒரு காலம் மாரி, இதெல்லாம் ஃபுல்லாக தான் ட்ரெண்ட் வேல்யூ. புரியுது இல்லைங்களா. அந்த ட்ரெண்ட் வேல்யூ நம்ம இதை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஏவும் பியும் கண்டுபிடிச்சிடணும். புரியுதுங்களா. ஸ்மால் ஏ ஸ்மால் பி அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டா தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்ன்ற அந்த ஃபார்முலா வருது இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏவும் தேவைப்பட்டு வருது,
பியும் தேவைப்பட்டு வருது. அப்போ அந்த ஏக்கு பிக்கு தான் நம்ம எங்கே போகணும்னா இங்கே வச்சு தான் சிக்மா எக்ஸ்ஒய் பை என்னன்றது தான் ஏன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பின்றது என்னது, சிக்மா கேபிட்டல் எக்ஸ்ஒய் பை சிக்மா கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிறது தான் என்னது பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த -7 இங்கெல்லாம் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், இதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த கேபிட்டல் எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்றது எது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் கேபிட்டல் எக்ஸ். இந்த வேல்யூவை தான் நம்ம அங்கே இதுக்கு பதிலாக இங்கே போட்டுக்கிறோம். அந்த வேல்யூவை போட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் ஆன்சர்ஸ் என்ன செஞ்சிருது, கிடச்சிருது. அதை ட்ரெண்ட் வேல்யூவாக எடுத்து ஒவ்வொரு அந்த இயருக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரெண்ட் வேல்யூஸை லைனாக நம்ம அங்கே எழுதி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சம் ஓவர்.